இன்னைக்கு பிக்சர் ஸ்பீக்ஸில் நீங்கள் ஒரு அழகான பிக்சர் பார்க்க போகிறீங்க. ஓகேவா? அதுக்கு பிறகு ஆஸ் யூஷுவல் ஒரு கதை, அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு பாடம் பார்க்கலாமா? ஒரு அழகான மதிய நேரம். அப்போ ஒரு ஃபோன் வருது. ஒரு ஓலா டிரைவராக இருக்கார் அவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, காரை ஒரு பக்கம் நிறுத்திட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் பேசுகிறாங்க. அப்பா உங்கள் பொண்ணுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் தெரியும்ல அப்படின்னு. ஆமாம்மா தெரியும் அப்படின்னு. இவர் வந்து சிட்டி சைடில் ஓட்டிகிட்ருக்காரு. இவங்களோட வீடு கொஞ்சம் புறநகர் பகுதியில் இருக்குது. உடனே அவங்க சொல்கிறாங்க, அவர் ரொம்ப தொல்லை பண்ணுறாப்பா, நீங்கள் வந்தே ஆகணுமா, இன்றைக்கி அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதோ ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் ஏதோ அதனால லீவ் விட்டுருக்காங்க, இருங்க அவள் பேசணுங்கிறா அப்படின்னு. அவள் சொல்கிறா, அப்பா கண்டிப்பாக நீங்கள் வரணும்ப்பா, இந்த பர்த்டேக்கு நான் ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் பார்த்து வச்சுருக்கேன், அந்த ஃப்ராக் தான் எனக்கு வாங்கி தரணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அது வாங்கியிருக்காங்க, நான் மட்டும்தான் இன்னும் வாங்கலை அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து பார்க்கலாமா, நான் முடிஞ்சாதாம்மா வர முடியும், இன்றைக்கி வண்டி ஓட்டணுமா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா நீங்கள் கண்டிப்பாக வரணும், எனக்கு போன பர்த்டேக்கும் அப்படி தான் சொல்லி ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே திருப்பி சரி அம்மாட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கிளம்பி ஃப்ரெண்ட்ஸோட பேச போயிடுறான். உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னங்க ரொம்ப தொல்லை பண்ணுறாளே அப்படின்னா, நீ எதாவது காசு வச்சுருக்கியா அப்படின்னு. என்னங்க நீங்கள் கொடுக்குற காசில் நான் முட்டி மோதி குடும்பத்தை நடத்துறதே பெரிய விஷயமா இருக்குது, அதுவும் இவன் நல்லா படிக்கிறான்னு நீங்கள் மெட்ரிகுலேஷனில் தான் போடணும்னு போட்டீங்க, அந்த ஸ்கூல்லையும் நல்லா படிக்கிறான், இங்கேயே படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இந்த செலவே பெருசாக இருக்குது. கரெக்ட், சரி தெரியுது, எனக்கும் புரியுது, இல்லை ஒரு வேளை நீ எதாவது வச்சுருந்தீங்கன்னா உன்னை கேட்கலான்னு பார்த்தேன், ஏன்னா நீ வண்டி ரொம்ப வரவே இல்லைடா, காசும் எதுவும் கையில் இல்லை, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவள் என்ன கவுன் பார்த்து வச்சுருக்கான்னு தெரியல, எனக்கும் தெரியலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா ஆனால் வந்துடுங்க நீங்கள், அது ரொம்ப எதிர்பார்க்குதுங்க இந்த வாட்டி அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் என்ன பண்ணுறான், சாயந்தரம் அங்கே வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் அந்த குரூப்புக்குள்ளெல்லாம் வரும் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி இமீடியட்டாக யார் பிளட் தராங்களோ அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவன் வந்து எப்போவுமே ஒரு 6 months கொடுக்குறோம் இல்லை 1 year கொடுக்குறோம், அவனால் முடியும் போதெல்லாம் பிளட் டொனேஷன் பண்ணணும். அவனுக்கு அது ஒரு பெரிய பிடித்தமான ஒன்று. உடனே அவன் என்ன சொல்கிறான், ஐயோ இது வந்து நம்ம யூஸ்வலாக கொடுக்கறது தானமாக கொடுப்போம், இந்த மாதிரி காசு வாங்கிட்டா கொடுக்கறது மனசு வர மாட்டேங்குது, ஆனால் குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். உடனே சரி ஆபத்துக்கு பாவம் இல்லை, குழந்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், போன வருஷமும் நம்ம ஏமாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் அந்த குரூப்பில் போய் ஐ எம் ரெடின்னு சொல்லி போட்டு போகிறான். ஒரு சர்டன் அமௌண்ட்ஸ் எப்போவும் யூஸ்வலாக கம்மியாக தான் எடுப்பாங்க. அந்த பிளட் எடுத்துகிட்டு அவனுக்கு பழம் ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, கையில் ஒரு 300 ரூபா கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது, சரி அட்லீஸ்ட் இதுவாது கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார் எடுத்துட்டு கொண்டு போய் விட்டுட்டு கிளம்பி போகிறான். போன உடனே வந்து ரெடியாக இருக்கா வீட்டில். அப்போ வாங்கப்பா கடைக்கு போகலாம், வாங்கப்பா கடைக்கு போகலாம், சரிம்மா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்போ ஒன்று கேட்குறான் ஒய்ஃப், என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வா இருக்குது காசு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போனேன் அந்த மாதிரி அவள் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ராக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ப்ளூ கலர் ஃப்ராக்கு, அதுவும் அந்த குழந்தைக்கு அது ரொம்ப போட்டால் ஒரு தேவதை மாதிரி இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆனால் ரேட்டை பார்க்குறான் 650. உடனே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, கையில் இருக்க 300 ரூபா நம்ம எப்படி இதை வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இதை அடுத்த வாட்டி வாங்கிக்கலாமே, நான் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு நேராக கவுண்டர்கிட்டே போயிடறான். இவனுக்கு ஒரே பக்குன்னு அடிச்சுக்குது, ஐயோ நம்ம வந்து 300 ரூபா வச்சுருக்கோம், இந்த பொண்ணு இப்படி பண்ணுது. உடனே அவன் என்ன பண்ணுறா, தன்னோட இது உள்ளேருந்து செல்வார் உள்ள இது வச்சுருப்பாங்க இல்லையா, பாக்கெட்லாம் இப்போ வரலையே, அது உள்ளேருந்து எடுத்து அப்பாட்ட இந்த காசு கையை மறைச்சி கொடுத்து, அப்பா பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொடுக்குறா. அதில் 500 ரூபா நோட்டு ஒன்று, 200 ரூபா நோட்டு புதுசாக இருக்குது. அதை எடுத்து கொடுத்துட்டு மீதி 50 ரூபாய் வாங்கிட்டு வெளியில் வராது. என்னம்மா இது அப்படின்றாரு. வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏது உங்கள்கிட்ட காசு, அம்மா எனக்கு அப்பப்போ கொடுப்பாங்க இல்லை அப்பா 10 ரூபாய் 20 ரூபா அதெல்லாம் சேர்த்து வச்சுருந்தேன்ப்பா இந்த ஒரு வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றான். கூப்பிட்ட உடனே எல்லோரும் வராங்க. எனக்கு இந்த முறை ரொம்ப கொண்டாடணும் போல இருந்தது, அதனால தான் நீங்கள்லாம் எல்லாம் உங்கள் பர்த்டே கூப்பிட்றீங்க, அதனால தான் இந்த வாட்டி எங்கள் அப்பாவை லீவ் போட்டு வர சொல்லியிருக்கேன், எங்கள் அப்பா வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் அந்த ஃப்ராக் எடுத்து, நான் வாங்கின ஃப்ராக்கை நீ வாங்கியிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பசங்க. அப்பா சொல்கிறா, எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு, வந்த உடனே நேற்று கடைக்கு கூட்டிகிட்டு போனார், வாங்கி கொடுத்தாருன்னா அவங்களாம் சூப்பர் டேடி டிவி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அவங்க அப்பா அந்த பொண்ணோட கையில் இறுக்கமாக பிடிக்கிறாரு. அந்த குழந்தைங்க பை சொல்லிட்டு அங்கிள் பை அங்கிள் சொல்லிட்டு போகுதுங்க. அந்த அந்த இறுக்கமான அந்த பிடிப்பில் அந்த தந்தையோட பாசம் மகளுக்கும், மகளோட பாசம் தந்தைக்கும் தெரியுது. அப்புறம் அவன் போன பிறகு சொல்ல, அப்பா எனக்கு வந்து தெரியாத அவங்க கஷ்டம், எனக்கும் ரொம்ப அழகாலாம் போடணும்னு இது இல்லைப்பா. அவங்க எப்போ பாரு கேட்பாங்க, என்ன பர்த்டே கூட ஒரு ட்ரெஸ்லாம் வாங்க மாட்டியா நீ அப்படின்லாம் கேட்பாங்க, அப்பா வரமாட்டாரான்னு கேட்பாங்க. ஸோ எங்கள் அப்பா ஆல்வேஸ் ஹீரோங்கிறத நான் ப்ரூவ் பண்ணணும் இல்லைப்பா, அதனால தான்ப்பா
தப்பாப்பா நான் செஞ்சது. ஆனால் இல்லைம்மா ரொம்ப கிரேட். ஆமாம் இது என்னப்பா ஏதோ ஒரு ரவுண்டாக ஒட்டி இருக்கு கையில் அப்படின்னு பார்த்த உடனே ஒன்றும் இல்லைம்மா. இல்லை சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவன் அப்புறம் அதை சொல்கிறான் ஒய்ஃப் கிட்ட. அவனும் உட்காந்துருக்கும்போது இந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்பா, இந்த மாதிரி மடத்தனமான இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா இனிமே எனக்காக அப்படின்னு சொல்கிறான். இல்லைம்மா பிளட் டொனேட் பண்ணுறது நல்லது தான் அப்படின்னோடனே இல்லைப்பா டொனேட் பண்ணுறது நல்லது, ஆனால் நீங்கள் காசு இல்லாமல் பண்ணவொன்னே நான் இன்னைக்கு காசோட பண்ணிட்டேன். இந்த காசை எடுத்துகிட்டு போய் பிளட் டொனேஷன் கேம்பில் யாருக்காவது ஏதாவது கொடுத்துட்டு வரேன்ப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டு போகிறேன். இதை வந்து யாராவது ஒரு ஏழைக்கு பிளட் கொடுத்துட்டு வருவாங்களே அவங்களுக்கு ஜூஸோ ஃபுட்டோ ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அருமையான குடும்பம் இல்லையா? இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது, டிரைவர்ஸ் தே ஷுட் நாட் அட்டெண்ட் த கால் வைல் டிரைவிங். அந்த ஓலா டிரைவர் ஒரு ஓரமாக நிறுத்திட்டு கால் அட்டன் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது. ரெண்டாவது, என்ன தான் வந்து கஷ்டமாக இருந்தாலும், என்ன தான் சூழ்நிலை சரியில்லைனாலும் குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் செலவிடணும் அப்படிங்கிறது. மூணாவது, குழந்தை வந்து தன் தந்தையுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடந்துக்கிட்டா அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஏன்னா அருமையான அன்பான குடும்பம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் எல்லா குழந்தைகளுமே நல்ல நிலைமையில் வளருவார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கதை. நன்றி.